ரொம்பவே சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படின்னு பார்க்கலாங்களா? இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம தனியா அரைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்ல இருக்க மசாலா யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு ஃபுல் லெமனை எடுத்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி அதனுடைய சாறு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி கலந்து இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். அதேமாதிரி உப்பும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த உப்பு மிளகாத்தூளில் ஊற வச்சுருவோம். நல்ல ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக உப்பு, புளி, காரம் எல்லாமே அதில் உரைச்சிரும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு மொத்த பேரையும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மொத்த பேரையும் எடுத்து கலத்தில் இறக்கி விட்டுடுவோம். எல்லாத்தையும் இறக்கி விட்டு அடுப்பு ரொம்ப ஹையுமே இல்லாமல் லோவுமே இல்லாமல் நார்மலான ஃப்ளேமில் இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ்னு பரட்டி போட்டோன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக சரியாயிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒட்டவே இல்லை, அடியே பிடிக்கல. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூளும் புளி உப்பு எலுமிச்சை பழம் மட்டும் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அடி பிடிக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த மீனுக்கு ஒரு பட்டு டிங்க்ரிங்லாம் பார்த்து தனியாக எடுத்துகிட்டு வெளியே ஓடியாந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடடா சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஃபிஷ்ஷு ஃப்ரைனால் இதுதான் ஃபிஷ் ஃப்ரை. நம்ம என்ன தான் எண்ணெயில் போட்டு மசாலா போட்டுலாம் பொரித்து எடுத்தாலும் அது ஒரு வேறு டேஸ்ட்டு. இந்த மாதிரி வெறும்